இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லக்கா அது சொல்லுமா. இல்லக்கா அது புரியுது. அப்போ உங்க முதலாளி எடுத்து கொடுத்திருக்காரு அப்படிதானே? இன்னைக்கு உனக்கு அஞ்சலி தான்டா. போச்சு. ஏய், புருஷன் பொண்டாட்டி சண்டை அதெல்லாம் ஈஸியா சரியாயிடும். ஏய், போடவ சண்டடா, டைவர்ஸ் வரைக்கும் போகும். அப்படியா? போறோடா. சும்மாவே ரேஸ் ஓட்டுவா. ஏய் வீரா வீரா வீரா, என் மூஞ்சிலே முழிக்காதா, அப்படியே போயிடு. வீரா சத்தியமா சொல்றேன்டி, நீ எடுத்து வச்சதை நான் மறந்துட்டேன்டி. அது எப்படா உனக்கு மறக்கும்? நான் அவ்வளவு ஆசையா அந்த புடவை வேணும்னு வாங்கிட்டு காமிச்சேன். பணம் கேட்டேன்னு நான் கோவத்துல போனா அந்த கேப்ல நீ உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து கொடுப்பியா? சீச்சி, அப்ப உனக்கு என்னை விட உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம்ல? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ அப்படிலாம் இல்லடி. ஏய் போயிடா. உன் பொண்டாட்டி ஆசைப்பட்ட புடவையை இன்னொருத்திக்கு கொடுக்கறல, போ. வாடா. வீரா சமாதானம் ஆயிட்டாளா? எங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல நானும் அவளும் அடிச்சுப்போம்ல, ஆமா. அந்த மாதிரி கோவத்துல போயிருக்கா. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. எனக்குன்னே புதுசு புதுசா பிரச்சனை வருது. சை, இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதை எப்படி சமாளிக்க போறோமோ? நீ என்ன அங்க மைண்ட் வாய்ஸ் போட்டுருக்க? ஒண்ணு இல்லையே. ஆமா, அவ எதுக்கு இந்த கடைக்கு வர்றா? அப்பா கிட்ட என்னமோ ரகசியம் பேசினாலே, என்ன நடக்குது? அது ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா பேசுறதுக்கா இருக்கும். டேய், அது எனக்கு அப்புறம் தெரியும். டேய், எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? அவன் இந்த கடைக்கு இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் ஓகே தான். வரப்போற பிசினஸ்ல ப்ராஃபிட் அவளுக்கு நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். கன் மாதிரி அக்கவுண்ட்ல போட்டுருவோம். தயவு செஞ்சு அவள் இந்த கடை பக்கம் வராம மட்டும் பாத்துப்போம்டா. குறிப்பா வீரா இருக்கிற நேரத்துல அவன் இந்த பக்கமே வரக்கூடாது. வீரா, என்ன பண்ணலாம் தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். வீரா எங்க இவள காணோம்? நீ எங்க இந்த பக்கம் வந்த? ஏண்டா நான் கடைக்குலாம் வரக்கூடாதா? வரக்கூடாது, வெளியே போ. மூஞ்ச பாரு, இவன் எப்பவுமே இப்படிதான். இந்த சக்தி வேலை 3 நாளா மளிகை பொருள் வீட்டுக்கு அனுப்ப சொல்ற, இது வரைக்கும் அனுப்பவே இல்லடா. அதான் நேர்ல வந்து ஒரு சவுண்ட் போட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு கடையில நீங்க என்ன பண்றீங்கன்னு வீராவையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். எங்கடா அவ? வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? இந்த நேரத்துல அவ எங்கேயும் போக மாட்டாளே. போக மாட்டாதான். 2 பேருக்குள்ள சின்னதா ஃபைட். சண்டையா? ஏண்டா என்னாச்சு? டேய் மாறா, ஏண்டா சும்மா சும்மா அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? பாவண்டா அவ. இப்பதான் அவளே எல்லாத்தையும் மறந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கா உன் கூட. அதான் அப்படியே உன்னை திராட்ல விட்டுருக்கணும். பாவம் போனா போட்டோன்னு விட்டால உன்னை. அதனாலதான் அவகிட்டே சண்டைக்கு போற. யார்? நானு? சும்மாரு நீ வேற. அத வீர ஆசையா எடுத்து வச்சிருந்த ஒரு புடவைய ஐயா வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. இவன் யோசிக்காம எடுத்து கொடுத்துட்டான். அதான் அவ டென்ஷன் ஆகி போயிட்டான். யோசிக்காம இல்ல, மறந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. நீ வேற கூட சேர்ந்து பயமுறுத்தாத. பின்ன என்னடா, பொண்ணுங்களுக்கு பிடிச்சதே புடவைதான். அத நீ கொண்டு போய் வேற யாருக்கும் கொடுத்தா அவளுக்கு கோவம் வராதா? வரும் தான். வள்ளியம்மா கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க வள்ளிமா. எங்க இருக்க வீரா? பூந்தமல்லி வரைக்கும் ஒரு சவாரிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்னாச்சு? இந்த நேரத்துல கடையில இல்லாம சவாரிக்கு போனேங்கிற? எனக்கு போர் அடிச்சுச்சு, அதனாலதான். அதான் கடையில ஆள் இருக்காங்களே, அவங்க பாத்துப்பாங்க எல்லாத்தையும். சரி, சாயந்தரம் 6 மணிக்கு நான் சொல்ற ஹோட்டலுக்கு போயிடு. நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு ரெஸ்டாரண்ட்? நான் சொல்றேன்ல, போ. அங்க ஒருத்தர் வருவாங்க,
இல்ல என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா நான் சரி அங்க என்ன யார் இருக்காங்க, எதுக்கு ரெஸ்டாரண்ட் போனோம்? ஐயோ எத்தனை கேள்வி கேப்ப? நான் சொல்றேன்ல, நீ அங்க போ, அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. சரி வச்சிடுறேன். என்னவா இருக்கும்? ஒருவேளை மாற ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி சமாதானப்படுத்துறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்றானா? இருக்கும். அந்த முரடனுக்கு என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னு தெரியாது, ஆனா காதல் மட்டும் பொங்கி வரும். சரி போய் பாப்போம். அப்பா, இந்த மாறன் பையன் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போய் வீரா சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி ஏதாவது செஞ்சுட்டான்னா வீராவுக்கு கொஞ்சம் கோவம் குறையும். செஞ்சிருவானா? செஞ்சே ஆகணும். மாறா, நீதான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நான் சொல்லல, ஆனா அவதான் புத்திசாலியாச்சே, கண்டுபிடிச்சிருப்பா. அதெல்லாம் வந்துருவா சீக்கிரமா. நான் சொதப்ப மாட்டேன், அவ கோவம் குறையும்ல. உன்னை நம்பிதான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டை அதுக்காக தான் கண்டக்ட் பண்ணிருக்கேன். டேய் புலம்பாதடா, அதெல்லாம் கண்டிப்பா சரியாயிடும். உன்னை பார்த்த உடனே சூரியனை பார்த்த பனிக்கட்டி மாதிரி அப்படியே உருகி போயிடுவா. நீ வேணா பாரு, வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் ஜோடியா சேர்ந்தா வருவீங்க. தேங்க்ஸ். சரி சரி, ரொம்ப வெக்கப்படாத. ஆல் தி பெஸ்ட். ஐடியா கொடுத்த எனக்கு ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வந்துரு. சரி, வாங்கிட்டு வரேன். சரிடா. ஓகே, அவ வரும்போது நம்மளும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ரெடி ஆயிட்டு வந்துரும். சார் எங்க சார் போயிட்டீங்க? ஏன்? மேல மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்படியா? இந்தாங்க சார், நீங்க கேட்ட ரோஸ். தேங்க்ஸ். ஓகே. வாங்க சார். எங்கயா? மேடம் வந்துட்டாங்க, ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிருக்காங்க. ஆஹா, சரி சரி. நல்லா இருக்கா சார்? பரவாயில்லையே, நல்லாவே பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சார். பியூட்டிஃபுல் டாடி. மேடம் நீ போ, நீ போ. இந்த ஒரு தடவை உங்க புருஷன் மாதிரி நடந்துக்க. I love